அப்பாஜி. ராமகிருஷ்ணா, உனக்காரதி என்ன ஆயிடுச்சு? பிரபு எப்படி இருக்கிறார்? எப்போது வருவார்? என்ன சொன்னார்? சொல்ல, நீ அவரை பார்க்க முடிந்ததா? வேதனைகளை சொன்னாயா? விளங்கிக் கொண்டாரா? ஏன் மௌனமாக நிற்கிறீர்கள்? பிரபு நீங்கள் பார்க்க முடியவில்லையா? மன்னரை பார்த்தாயா? பார்த்தேன். என்னென்ன சொன்னாய்? எல்லாம் சொன்னேன். பலன்? பலன் சேற்றிலே கொட்டிய சந்தனம் போல் ஆகிவிட்டது. மன்னரின் கண்களுக்கு நாமெல்லாம் மதியிழந்தவர்களாக, மரணத்தின் தூதுவர்களாக காணப்படுகிறோம். அந்த மாயக்காரிதான் அவரை வாழ்விக்க வந்த காமதேனுமா, கற்பக விருட்சமா? நீ சொன்னதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையா? இல்லை, நான் அவர் முகத்தில் விழிக்கக் கூடாதாம்? இந்த நாட்டை விட்டே போய்விட வேண்டுமா? அப்படி மீண்டும் முகத்திலே விழித்தால் என் தலை போய்விடும் என்ற ஆணையே பிறந்து விட்டது. சரி, நானே போகிறேன். அந்த கிருஷ்ணாவிடம் அவள் காலில் விழுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். மன்னரை கொடுத்து விடு. எனக்கல்ல, நாட்டிற்கு என்கிறேன். நீயா தேவி? அந்த தாசியிடமா? அந்த நிலைக்கு வந்த பிறகு யோசிப்பதில் பயனில்லை. நான் இப்போதே போகிறேன். தாங்களுக்கு போக வேண்டாம் தாயே. யார் போனாலும் தலை உருளும் என்பது மன்னரின் ஆணை. உருளட்டுமே. அவர் காலடியிலே சாவதை தவிர வேறு பாக்கியம் எனக்கு என்ன இருக்கிறது? போகிறேன், இப்பொழுதே போகிறேன். மகாராணி மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள். கூப்பிட்டால் கூட பதில் சொல்வதில்லை. உடனே தாங்கள் போய் பார்க்காவிட்டால் மறுபடியும் அவர்களை பார்க்க முடியாது. தேவி, தேவி. சுவாமி, என்னை மன்னித்து விட்டீர்களா சுவாமி? தேவி, உன் மனதை வேதனைப்படுத்தி விட்டேன். நாட்டுக்கு தாய் போன்ற உன்னை நோயின் பிடியிலே சிக்க வைத்து விட்டேன். நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். குற்றவாளி நான் தான். என்னை மன்னித்து விடு. அப்படி சொல்லாதீர்கள் பிரபு. நம் உறவை வளர்க்கவே இந்த பிரிவினை நேர்ந்தது. பிரபு, இந்த ஒரு வாரம் மாத்திரம் எனக்கு கொடுங்கள். களங்கமற்ற உங்கள் உருவத்தை கண்களில் நிறுத்திக் கொண்டு உங்கள் மடியிலே சாய்ந்தபடி மரணம் அடையும் பெருமையை எனக்கு கொடுங்கள். இல்லை, நீ வாழ வேண்டும். கிருஷ்ணதேவரை நீ வாழ்விக்க வேண்டும். உன் வண்ணமேனி சீர்படும் வரையில் இந்த இடத்தை விட்டே போக மாட்டேன். பிரபு. தேவி, தேவி. அப்பாஜி, என்ன? இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மகாராணிக்கு உடல்நிலை சரியாகும் வரை ராயர் கிருஷ்ணாவின் அந்த புறத்திற்கு போக மாட்டார். அதற்குள் நாம் அவளை இந்த நாட்டை விட்டே விரட்டிவிட வேண்டும். அதற்கான காரியத்தை முடித்துவிட்டு பிறகு உங்களை வந்து சந்திக்கிறேன். எனக்கு விடை கொடுங்கள். சரி, போய் வாப்பா. அரசாங்க விஷயம். உங்கள் அரசாங்க விஷயத்தில் எனக்கு அக்கறை இல்லை. அனுமதி இல்லாமல் அந்தரங்க மாளிகையில் அரசர் இல்லாத வேளையில் வந்து தனியான ஒரு பெண்ணிடம் பேச நெருங்குவது முறையற்ற செய்கை. ஏதோ முறையான செய்கை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் வந்தேன். ஒழுங்கான உலகத்துக்கு இலக்கணமே தாங்கள் தானே. என்ன கேலியா செய்கிறாய்? சேச்ச, அந்தரி சுந்தரி நிரந்தரி என்று அரசர் போற்றி புகழும் இந்த அற்புத உருவத்தை நானா கேலி செய்வேன்? உன் புகழ் எனக்கு தேவையில்லை. ஏன் வந்தாய், எங்கே வந்தாய், அதை சொல்லிவிடு.
விரைவில் போய்விடு. சொல்லிவிடுகிறேன், விரைவில் போய்விடுகிறேன். போனால் மீண்டும் திரும்பி வரமாட்டேன். அப்படியே திரும்பி வந்தாலும் தாங்கள் இங்கு இருக்க மாட்டீர்கள். என்ன உளறுகிறாய்? புரிய சொல். மேன்மை தங்கிய திருவாளர் செல்வி கிருஷ்ணாதேவி அவர்கள் விரைவில் இவ்விடம் விட்டு வெளியேற வேண்டும் என்பது அடியேன் தாசன் விண்ணப்பம். மன்னிக்க வேண்டும் கவிஞரே, நான் போக முடியாது. நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. நீ குற்றம் செய்யவில்லை. உன் அழகு செய்த குற்றம், ஆபத்தான குற்றம், அரசாங்கத்திற்கே அழிவு தேடும் குற்றம். அரசர் என் அழகில் மயங்கினார், அன்பு வழங்கினார். அரசராயிற்றே, சம்மதிப்பது நம் கடமை அல்லவா என்று அவர் ஆசைக்கு நான் இணங்கினேன். என் காதலையும் சர்வ சுதந்திரங்களையும் அவர் கற்பணித்தேன். எண்ணிப்பார், நீ ஒரு பெண்ணாயிருந்தால் என்ன செய்திருப்பாய்? மயங்கிய மன்னரின் முகத்திலே தண்ணீரை தெளித்து, எழுந்திரும் மன்னவா, என்ன வேண்டி இருக்கிறது காதல், சூழ்ந்திருக்கிறார்கள் பகைவர்கள், தூளாக்கு புறப்படுங்கள் என்று வாளை கொடுத்து வழி அனுப்பி வைத்திருப்பேன். ஆஹா, கற்பனை அற்புதம். ஆனால் காரியத்தில் நடவாது. பெண் ஒருத்தி வருவதாம், மன்னர் அன்பு கிடைப்பதாம், அவள் அதை வெறுப்பதாம். எந்த கதையிலும் இல்லாத கற்பனை. பகைவர்கள் சூழ்ந்திருக்கும் இந்த வேளையில் அரசர் நாட்டை மறந்து உன் காதல் வலையிலே கவிழ்ந்து கிடந்தார் என்றால் நாளைக்கு நாடு ஏது? நாடு இல்லை என்றால் அவர் ஏது? கிருஷ்ணா, வேண்டுமானால் உன் எடைக்கு எடை தங்கம் தருகிறோம். எங்கள் அரசரை எங்களிடமே விட்டுவிட்டு நீ போய்விடு. காதலுக்கு விலை பேச நான் இங்கே வரவில்லை. பொன்னும் புரளும் என் வரையில் மண்ணுக்கு சமானம். எனக்கு தேவை ராயர், அவரது அன்பு, சகலமும் எனக்கு அவரே. ஐயோ, தெரியுமே எனக்கு உங்கள் பாசத்தின் வரம்பு. விடிந்தால் மலர்ந்து பொழுதுபட்டால் கருகிவிடும் அரும்பு. கிருஷ்ணாதேவியாரே, நீங்களாக போகிறீர்களா அல்லது உங்களை போக வைக்க வேண்டுமா? என்ன? உனக்கு என்ன தைரியம்? மன்னர் இல்லா வேளையில் வந்து என்னையா பயமுறுத்துகிறாய்? அவரிடம் சொல்லி உன்னை என்ன செய்கிறேன் பார். போவழியே. இப்போதாவது புரிந்து கொள்ளும் நிலையை. உனக்கு குடிக்க தண்ணீரோ குடியிருக்க நிழலோ ஆகப்படாது இந்த சாம்ராஜ்யத்தில். நீ பெண் என்பதாலும் கலைப்பண்பு உடையவள் என்பதாலும் இவ்வளவு பொறுமையோடு சொல்லுகிறேன். இப்போதே இந்த வினாடியே போய்விடு. இல்லையேல் உன் கெட்ட எண்ணத்திற்கு தக்க தண்டனை விதிக்கப்படும். எச்சரிக்கிறேன். அந்த கிருஷ்ணா பேசும்போது வெறும் தேகவெறிக்காகவோ பொருளுக்காகவோ வந்தவளாக தெரியவில்லை. ஏதோ ஒரு அந்தரங்கமான விஷயம் அவளிடத்திலே புதைந்திருக்கிறது. அது என்னவாக இருக்கலாம்? அதுதான் தெரியவில்லை. அவள் கோபத்திலே குதிக்கும் போது அந்த ரகசியத்தின் சாயல் தென்படுகிறது. உடனே அந்த இடத்திலிருந்து ஒரு உருவம் நகர்ந்து சென்றது. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்ததோ இல்லை பனம்பழத்தை தள்ளுவதற்காகத்தான் காக்கை உட்கார்ந்ததோ யாருக்கு தெரியும்? எனக்கும் சந்தேகமாகத்தான் இருக்கு. நாம் எப்படியாவது அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் எந்த மிருகம் என்ன தோலை பொருத்திக் கொண்டு வந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாடகம். நாடகமா? நடிப்பது யார்? நான் தான் இருக்கிறேனே எல்லாவற்றிலும் நடிக்க. கதாநாயகி? நாம் ஓடாமல் தேடாமல் தானே நம்மிடம் வருவாள். ஆனால் எனக்கு ஒரு சிஷ்யன் மட்டும் தேவை. குருதேவன் அருள் இருந்தால் அந்த சிஷ்யனாகும் பாக்கியம் எனக்கே கிடைக்கலாமே. என்ன இது தாங்களா? ஏன், எனக்கு என்ன நடிக்க தெரியாதா? ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள். புத்திலே பாம்பிருக்கும் பூதலத்தில் உள்ள முறை. ஆமா, மனையிலே பாம்பு வந்து எங்களை வாழவிட ஒட்டலையே. வந்ததொரு பாம்பு எங்க வாழ்வெடுத்து கொண்டதினால் சந்நியாச கோலம் வந்து ஜடமுடியை வளர்த்ததம்மா. கோட்டையில ஒரு காலத்தில எங்க கொடி பறந்தது ராமாரி. கொடி பறந்தது ராமாரி. குட்டி வந்தாள் அந்த நேரம் இருந்தவ கூந்தல் பறக்குது கிருஷ்ணாரி. கூந்தல் பறக்குது கிருஷ்ணாரி. கோட்டையில ஒரு காலத்தில எங்க கொடி பறந்தது ராமாரி. கொடி பறந்தது ராமாரி. ஒரு குட்டி வந்தாள் அந்த நேரம் இருந்தவ கூந்தல் பறக்குது கிருஷ்ணாரி. கூந்தல் பறக்குது கிருஷ்ணாரி. நாட்டை எதிர்த்திட்ட பகைவர்களை நலிய வச்சோமே ராமாரி. நலிய வச்சோமே ராமாரி. வீட்டுக்கு வந்தவ பாட்டுக்கு தாளம் போட்டு கலங்குறோம் கிருஷ்ணாரி. கிருஷ்ணாரி ஹரே ராமாரி. ஹரே கிருஷ்ணாரி ராமாரி. கிருஷ்ணாரி ஹரே கிருஷ்ணாரி ராமாரி. கிருஷ்ணாரி. பொன்னை வளர்த்தோம் மண்ணை வளர்த்தோம் புகழ் வளர்த்தோம் ராமாரி. பொன்னை வளர்த்தோம் மண்ணை வளர்த்தோம் புகழ் வளர்த்தோம்
நாட்டில் பாய்பிருந்தது ராமாரி ராமாரி கிருஷ்ணாரி ஹரே ராமாரி கிருஷ்ணாரி ராமாரி ஹரே ராமாரி கிருஷ்ணாரி ராமாரி ஹரே ராமாரி கிருஷ்ணாரி ராமாரி கோட்டையில ஒரு காலத்தில எங்க கொடி பறந்தது ராமாரி கொடி பறந்தது ராமாரி குட்டி வந்தாள் அந்த நேரம் இருந்து